الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. باب النهي عن وصف محاسن المرأة لرجل إلا أن يحتاج إلى ذلك لغرض شرعية كنكاحها ونحوه. عن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لا تباشر المرأة المرأة فتصفها لزوجها كأنه ينظر إليها. متفق عليه. நேற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 331 தலைப்பு. ஒரு பெண்ணின் அழகை மற்றொரு ஆணிடம் வர்ணிப்பது கூடாது, ஆனால் திருமணம் செய்தல் போன்ற மார்க்க அனுமதி தேவை இருந்தால் கூடும். இந்த தலைப்பில் பொதுவாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி தன்னுடைய கணவரிடமோ அல்லது மற்ற ஆண்களிடம் வர்ணிப்பது என்பது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த தலைப்பின் கீழ்தான் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு பெண் மற்றொரு பெண்ணை ஒரே ஆடையில் ஒரே போர்வையில் அவள் சேர வேண்டாம், மற்றும் ஒரு பெண்ணை பற்றி தன் கணவரிடம் அவன் நேரில் பார்ப்பது போல வர்ணனையை செய்திட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய 5240வது ஹதீஸ். இங்கு மார்க்கம் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மகாசிது ஷரியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கத்துடைய சட்டங்கள், அனைத்து சட்டங்களை நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய 5 அம்சங்களை பாதுகாப்பதற்காக மார்க்கத்துடைய சட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. சில தவறு செய்யும் பொழுது தண்டனை, சிலருக்குரிய அதற்குரிய பரிகாரம் என்று நிர்ணயிக்கப்பட்ட அனைத்துமே மார்க்க சட்டங்களை பார்க்கும் பொழுது அது 5 அம்சங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம். அதற்கு மகாசிது ஷரியா என்று சொல்லப்படும். அதில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பது, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பது, ஒரு மனிதனுடைய அவருடைய வம்சாவளி அவருடைய பரம்பரை பாதுகாப்பது, ஒரு மனிதனுடைய செல்வத்தை பாதுகாப்பது, இப்படி என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது அனைத்துமே பார்க்கும் பொழுது இது மார்க்கம் ஒரு மனிதனுடைய சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பது. இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட தடை, முதல் விஷயம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடன் ஒரே போர்வையில் இருப்பது, ஒரே போர்வையில் அவர் தூங்குவது என்பதும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் இது இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய உடலை மறைமுகமாக்கக்கூடிய ஔராவை பார்க்கக்கூடாது, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய ஔராவையும் பார்க்கக்கூடாது. அதே போல ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடன் ஒரே போர்வையில் படுக்கக்கூடாது, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் ஒரே போர்வையில் படுக்கக்கூடாது என்று முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் சில நேரத்தில் கை படும் பொழுது அந்த உடல் அங்கத்தை பற்றிய அந்த விஷயங்கள் உணரக்கூடியதும், அதை அறிந்து தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடியவர்களை அதை தெரியப்படுத்துவதோ அல்லது வர்ணிப்பது என்பது மார்க்கம் தடுக்கின்றது. ஆக ஒரு மனைவி தன்னுடைய சகோதரி அல்லது வேறு ஒரு பெண்ணை பற்றி தன்னுடைய கணவரிடம் அவளை பற்றி வர்ணிப்பது, அவளுடைய அழகோ அவளுடைய முகமோ அல்லது மற்ற விஷயங்களை வர்ணிப்பது என்பது மார்க்கம் தடை செய்திருக்கின்ற, ஹராமாக்கி இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், சில பெண்களுடைய நிலையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மற்ற பெண்களுடைய கூட்டத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துவிட்டு கணவரிடம் வந்து வர்ணிக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இது முழுமையாக தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதே போல இதைவிட ஒரு மோசமான நிலை எப்படி என்றால், இப்போ இருக்கக்கூடிய ரோஷம், மன்னிக்க வேண்டும், கடுமையான வார்த்தை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. ரோஷக்கெட்ட மனிதர்களுடைய நிலை எப்படி என்றால், தன்னுடைய மனைவியை பற்றி அவருடைய அழகையும் அவருடைய முக தோற்றத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய விஷயத்துல ஆண்களிடம் அதை அறிமுகப்படுத்துகின்றனர். என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவள், இவருடைய அழகு இப்படிப்பட்டது என்று வர்ணிக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இன்ட்ரடியூஸ் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு அறிமுகப்படுத்துகின்றோம் என்று அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உடைய மனைவியை விஷயங்களை அவர் வர்ணிப்பது அல்லது அதை பற்றி தெரியப்படுத்துவது என்பது
இது உண்மையாகவே ரோஷத்தை இழந்த ஒரு மனிதன் அல்லது அந்த கணவன் அவன் தான் சொல்லக்கூடியவனாக இருப்பான். ஆக இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தடை செய்திருக்கின்றார்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய விஷயங்களை பற்றி, அவருடைய அழகை பற்றி, அவருடைய உடல் அங்கத்தை பற்றி தெரியப்படுத்துவது என்பது அல்லது அவருடைய சில திறமைகளை பற்றி தெரியப்படுத்துவது என்பது அது தடுக்கப்பட்டது. ஆம், மார்க்க அனுமதி என்றால், மார்க்கம் அனுமதி என்று சொல்லும் பொழுது எப்படி மார்க்கத்துடைய, இப்போ ஒரு மனிதர் திருமணம் முடிக்க விரும்புகின்ற பெண்ணை பற்றி என்றால் அந்த பெண்ணை பார்ப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. பெண்ணை ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய விருப்பம் உள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புகின்றார் என்றால் அவளை பார்ப்பது மார்க்கம் அனுமதிக்கின்றது. அவரை பார்ப்பது அனுமதி. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது பெண்கள் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அவளை பற்றி அந்த நபரிடம் தெரியப்படுத்துவது என்பது எந்த ஒரு குற்றம் கிடையாது. ஏனென்றால் அவர் திருமணம் செய்வதற்காக விரும்புகின்றார். அவர் விரும்பலாம் அல்லது இல்லை நிராகரித்து விடலாம். அது அந்த ஒரு மார்க்கம் நிர்ணயித்த அளவுக்கு தான் இங்கு நமக்கு அனுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தவிர எக்காரத்தை கொண்டும் மற்ற பெண்களுடைய விஷயங்களை வர்ணனிக்கக்கூடிய விஷயங்களை நாம மார்க்கம் தடுத்திருக்கின்ற. எதுவரை என்றால் திருநங்கைகளாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சில திருநங்கைகள் இருந்திருக்காங்க. அது இயற்கையாகவே அவங்களுடைய அந்த உணர்வுகள், அந்த அவங்களுடைய நடை, அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் மாற்ற நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு முஹன்னஸ் என்று சொல்லப்படும் அரபியில. இவங்க பெண்களுக்கு மத்தியில் வரக்கூடிய விஷயம் வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையிலாக இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 திருநங்கள் இருந்தார். அதுல ஒருவருடைய நிலை எப்படி என்றால், பெண்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு பெண்களுடைய அழகு, அவங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டு அதை ஆண்களிடம் சென்று வர்ணிக்கக்கூடிய நிலை இருந்தது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரிந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் என்ன செய்தாங்க, உடனே தடுத்து விட்டார். இதற்கு மேல் அந்த திருநங்கை அவள் பெண்களுக்கு மத்தியில் வரக்கூடாது என்று. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் ஒரு சிறு தவறு செய்த காரணத்தினால் ஊரை விட்டியும் என்ன செய்யப்பட்டது, அவள் தூக்கி ஒதுக்கப்பட்டாள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கலாம் அல்லது 6 மாசம். அப்போ மாதத்துல அல்லது 2 மாதத்துல ஒரு வாட்டி மதீனாவுக்கு வந்து தன்னுடைய தேவைகள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு, தன்னுடைய உணவு மற்ற சாதா விஷயங்களை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய நிலையில் இருந்த அப்படிப்பட்ட ஒரு திருநங்கைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கின்றார் என்றால், ஒரு பெண் தன்னுடைய மற்ற ஒரு பெண்களுடைய பற்றி வர்ணிப்பது ஆண்களுக்கு மத்தியில இது முழுமையாக தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இது இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பை பார்க்கும் பொழுது அதுவும் சுருக்கமான தலைப்பு. நாம் துஆவை கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடம் நாம் துஆவை கேட்கும் பொழுது உறுதியாக கேட்க வேண்டும். அல்லாஹ், நீ நாடினால் நீ எனக்கு செய்வாயாக, அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு கொடுப்பாயாக, நாடினால் மன்னிப்பாயாக, நாடினால் பிரச்சனைகள் தீர்ப்பாயாக என்று ஒருபோதும் இந்த வார்த்தையை கொண்டு நாம் கேட்கக்கூடாது. மாறாக கேட்கும் பொழுது அல்லாஹ்விடம் நாம் உறுதியாக கேட்பது என்று நமக்கு மார்க்கம் தெரியப்படுத்துகின்றது. இறைவா, நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக என்று ஒரு மனிதர் கூறுவது வெறுக்கத்தக்கதாகும். கேட்பதில் உறுதி இருக்க வேண்டும். அந்த ஹதீஸ், அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ், இறைவா நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக, இறைவா நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக என்று உங்களில் ஒருவர் கேட்க வேண்டாம். கேட்பதில் உறுதியாக இருக்கட்டும், ஏனெனில் நிச்சயமாக எவரும் அவனை நிர்பந்தம் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இந்த தலைப்புல நம்ம அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை முறையிடும் பொழுது நாம் அல்லாஹு தஆலாவிடம் நாம் உறுதியாக கேட்க வேண்டும். நாம சந்தேகத்துடனோ அல்லது யா அல்லாஹ் நீ நாடினால் இன்ஷித்த ஆத்தினி இன்ஷித்த இக்ஃபிர்லி, நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக, நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கக்கூடாது. இதனால் என்ன ஆகின்றது? ஒன்று, இதனால் ஏன் தடை செய்யப்பட்டது? ஒன்று, அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு விஷயம் அவனுக்கு நிர்பந்தம் செய்யாது. யாரும் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமோ, மன்னிக்கக்கூடிய விஷயமோ, அருள் புரியக்கூடிய விஷயமோ, குணத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, இது யாரும் அல்லாஹுக்கு என்ன செய்ய முடியாது, கேள்வியை எழுப்ப முடியாது. அல்லாஹு தஆலா என்ன யாருடைய விஷயத்தில் நிர்பந்திக்கப்பட்டவன் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, மனிதன் யா அல்லாஹ் நீ நாடினால் கொடுப்பாயாக. எப்படி ஒரு மனிதனிடம் கேட்கும் பொழுது, நீங்க விரும்புனீங்க வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையில என்ன,
நீங்க வந்தீங்கன்னா சரி ஹைர், நீங்க வரலன்னா அதனால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இதே அல்லாஹ்விடம் நாம் சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் நீ கொடுத்தா சரி, இல்லைன்னா எங்க போவேன்? அப்போ மனிதன் என்ன செய்கின்றான்? தன்னை அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து என்ன செய்கின்றான்? அவன் நிராசைப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்கின்றான். யா அல்லாஹ் நீ கொடுக்கலன்னா சரி, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் செஞ்சு கொள்ளுவேன் என்ற அந்த அவனுடைய பேச்சை கொண்டு என்ன வருகின்றது? இதுதான் தடை செய்யப்பட்டது. அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இயலாமையும் நம்முடைய ஏழ்மைத்தனத்தை நாம அவனுக்கு முன்னால் வைக்க வேண்டும். யா அல்லாஹ் நீ கனி, நாம ஃபுகரா, நமக்கு நாம் தேவையுடையவர்கள், உன்னுடைய விஷயம் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த உணர்வுக்காக தான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்றார்கள். இதை தடை செய்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ் நீ நாடினால் கொடுப்பாயாக என்று கேட்பது இது தடையாக்கப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நபரும் எந்த ஒரு விஷயமே நிர்பந்திக்கக்கூடியதாக ஆக்காது. இரண்டாவது, மனிதன் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் அவனுடைய தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் அவனால் வாழ முடியாது. ஆக அவனையே சார்ந்து இருக்கக்கூடியவனாகவே ஆக வேண்டும். அதற்காக தான் கேட்கும் பொழுது அல்லாஹ்விடம் நாம எப்படி ஒரு புரிந்து கொள்வதற்காக பெற்றோர்களின் குழந்தைகள் எப்படி கேட்கின்றார்கள்? அவங்க எப்படியாவது தன்னுடைய தாய் தந்தையை அவங்க பொருந்தி கொண்டு அல்லது அவங்க சாட்டிஸ்ஃபை செய்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா வலில்லாஹில் மஸல் அலா, அல்லாஹ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹு தஆலா தன் அடியானிடம் இதுதான் விரும்புகின்றான், என்னிடம் நீ கேள், என்னிடம் நீ கேட்பாயாக, நான் உனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கு. அப்போ கேட்கக்கூடிய விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நீ நாடினால் செய்வாயாக, நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக கேட்கக்கூடாது. மாறாக கேட்கக்கூடிய துஆ உறுதியாக அல்லாஹ்விடம் அதை பெற்றுதான் நாம் செல்ல வேண்டும் என்ற உறுதியை கொண்டு நாம கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அல்லாஹு தஆலா நாம் கேட்ட விஷயம் எந்த அளவுக்கு உறுதியும் மனத்தில் உள்ள அந்த உறுதியான ஒரு நிலையை கொண்டு கேட்போமோ, கான்ஃபிடென்ட்டாக கேட்போமோ, அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான். டவுட்ஃபுல்லாகவே சந்தேகமா சரி இருந்தா ஓகே, இல்லைனா இன்று இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட துஆவை அங்கீகரிப்பது கிடையாது. ஆக இந்த விஷயங்கள், இரண்டு தலைப்புகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாம் நினைவு கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு அனுமதித்த விஷயங்களையே நாம் அமல்படுத்தி தடை செய்யப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் என்றென்றும் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன்.